Good morning students. இன்னைக்கு நம்ம 4th standard English பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல lesson 1 your world with robots. ஓகேவா? நம்ம robots பத்தி தான் இந்த lesson ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா hi I am Nila I like making robots. Do you? சொல்றா hi நான் தான் நிலா எனக்கு robots செய்யறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அடுத்தது பாருங்க my little Pictionary. Pictionary கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் டிக்ஷனரி கேள்விப்பட்டிருக்கோம். டிக்ஷனரி எல்லாரும் பார்த்திருப்போம். டிக்ஷனரி எப்படி இருக்கும்? எல்லாமே வேர்ட்ஸா தான் இருக்கும். ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னு கொடுத்து இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு கொடுத்திருப்பாங்க. தமிழ் மீனிங் என்ன அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. ஆனா பிக்ஷனரினா என்ன அப்படின்னா அந்த பிக்சரையும் கொடுத்து அந்த பிக்சருக்கான அந்த வார்த்தையும் கொடுத்து அதுல நமக்கு மீனிங் சொல்லி புரிய வைக்கிறது தான் என்னது பிக்ஷனரி. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லேசி. அந்த பிக்சர்லயே பாருங்களேன் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த பையன் சோம்பேறியா உட்காந்துட்டு இருக்கான். லேசியா உட்காந்துட்டு இருக்கான். அதுதான் ஓகேவா? லேசி அப்படின்னா நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். எந்த வேலையுமே செய்யறதுக்கு அவங்க ரெடியாவே இருக்க மாட்டாங்க. அவங்க தான் யாரு லேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சாக். a large bag used to storing and carrying goods. நம்ம நார்மலா தமிழ்ல சொல்லணும்னா நம்ம சாக்கு பை யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? ஒரு பெரிய பேக் அதுல எல்லா பொருட்களையும் நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லை எங்கேயாவது கேரி பண்ணி கொண்டு போறதாலும் கொண்டு போய்க்கலாம். அது பேர் வந்து சாக். SACK சாக். அடுத்தது ரேக். RACK ரேக். ரேக்னா வீட்லயே செல்ஃப்லாம் இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோர் டு கீப் திங்ஸ். நம்ம திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு ரேக். ஓகேவா? அடுத்தது ஹியூமனாய்டு. ஹியூமனாய்டு சம்திங் தட் லுக்ஸ் லைக் அ ஹியூமன். பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க ஆனா மனுஷன் கிடையாது. அதுதான் என்னது ஹியூமனாய்டு. பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்கும் ஆனா மனுஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்கு ஆனா உண்மையிலேயே அது என்ன கிடையாது, அது மனுஷனே கிடையாது. அதுதான் என்னது ஹியூமனாய்டு. அடுத்தது எக்ஸ்போ. எக்ஸ்போ அப்படின்னா லார்ஜ் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன். இப்போ நார்மலாக ஒரு சின்ன சின்ன நம்ம ஸ்கூலில் காலேஜில் நடக்கிற எக்ஸிபிஷன் மாதிரி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிற எக்ஸிபிஷன் தான் என்னன்னு சொல்லுவாங்க எக்ஸ்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து நமக்கு வந்து லெட்டஸ்ட் லேர்ன் சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. அந்த லெசன் பார்க்கலாம். அந்த லெசனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ட்ரிக் ரொபாட். ஓகேவா? த ட்ரிக் ரொபாட். ட்ரிக்னா தந்திரமா இருக்கிறது. ஓகேவா? ட்ரிக்ஸ் அதுக்கு நிறைய யோசனைகள் தெரியும். ரொம்ப தந்திரமா இருக்கிறது. தந்திரக்கார ஒரு robot அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? விக்கி வாஸ் அ லேசி பாய். ஹி நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். விக்கின்றது யாரு? ஒரு லேசி பாய். லேசின்னு என்னது? அவங்க எந்த வேலையுமே செய்ய தயாரா இருக்க மாட்டாங்க. பிக்ஷனரியில பார்த்தோமா அதுதான். ஒரு சோம்பேறி பையன். ஹி நெவர் டிட் ஹிஸ் ஹோம்ஒர்க் ஆன் டைம். அவன் ஹோம்ஒர்க் கூட என்ன பண்ண மாட்டான், சரியான நேரத்துல ஹோம்ஒர்க் கூட செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு லேசியான பையன். ஹி நெவர் கெப்ட் ஹிஸ் திங்ஸ் பேக் இன் த ரைட் பிளேஸ். அவன் எடுக்கிற பொருளை என்ன பண்ண மாட்டான், திரும்ப எடுத்த இடத்துல வைக்கணுன்ற அந்த விஷயத்த கூட என்ன பண்ண மாட்டான், அவன் செய்ய மாட்டான். அதை கெட்ட பார்க்க தானே. எப்பயுமே எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வச்சாதான் நம்ம அடுத்த டைம் தேடும்போது அந்த பொருள் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆனா அந்த பையன் என்ன பண்ண மாட்டான், எடுத்து அந்த பொருளை கூட திரும்ப அதுக்கான ரைட் பிளேஸ்ல வைக்க மாட்டான். ஹி ப்ளீடட் டு ஹிஸ் ஃபாதர் டு பை ஹிம் அ ரோபாட் டு டூ ஹிஸ் ஒர்க். என்ன பண்றான், ப்ளீடட்னா கெஞ்சுறது. ப்ளீஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதான் ப்ளீடட். கெஞ்சி கேட்குறாங்க, அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்கப்பா, என் வேலையெல்லாம் அதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அந்த பையன், அவங்க அப்பாவை கெஞ்சி கேட்குறான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகேம் ஆக்டிவ் பாய். ஆனால் அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க, இவன் இப்படி சோம்பேறியா இருக்கிறது நல்லது இல்லை, இவனுக்கு ரோபோட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுவான், அவன் இன்னும் சோம்பேறி ஆயிடுவான். இவனை எப்படியாவது ஒரு ஆக்டிவான பையனா சுறுசுறுப்பான பையனா மாத்திரணும். ஓகேவா? லேசியோட ஆப்போசிட் என்னது ஆக்டிவ். லேசினா சோம்பேறி, ஆக்டிவ்னா சுறுசுறுப்பா இருக்குது. ஓகேவா? இவன் எப்படியாவது ஆக்டிவான பையனா மாத்திரணும்னு அவங்க அப்பா ஆசைப்படுறாங்க. ஸோ ஹி பாட் ஹிம் அ ட்ரிக் ரொபாட். அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு தந்திரமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோசனையோட செயல்படக்கூடிய ஒரு என்ன பண்றாரு, ஒரு ரொபாட்டை வாங்கிட்டு வராரு. விக்கி டிட் நாட் நோ தட் வாஸ் அ ட்ரிக் ரோபாட். ஆனால் விக்கிக்கு என்ன தெரியாது, அது ஒரு ட்ரிக்கான ரோபாட், ஒரு தந்திரக்கார ரோபாட்டுங்கிறது யாருக்கு தெரியாது, விக்கிக்கு தெரியாது. ஹி வாஸ் கிளாட் டு ஹேவ் அ ரோபாட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். அவன் என்ன நினைச்சிருக்கான், கிளாட்னா என்னதுன்னா சந்தோஷப்படுறது. படம் ரோபாட் வந்துடுச்சுப்பா, இனிமே என்னோட எல்லா வேலையும் அது பார்த்துக்கணும், நான் சந்தோஷமா இருக்கலாம், நான் பாட்டுக்கு ஜாலியா அப்படியே இருக்கலாம் அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விக்கி ஐ ஹாவ் பாட் யுவர் ரோபாட், திஸ் இன்டெலிஜென்ட் ரோபாட் will do all your work, enjoy. உங்க அப்பா என்ன சொல்றாரு, விக்கி நீ ஆசைப்பட்டமா என்ன பண்ணிட்டேன், உனக்கு ஒரு ரொபாட் வாங்கிட்டு வந்துட்டேன், இது ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி, உன்னோட எல்லா வேலையுமே இனிமே அதுவே செய்யும், நீ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபாட். விக்கி ரொம்ப ஆர்வமா இருக்கான். எக்ஸைட்டட்னா என்னது, ஆர்வம்னா எக்ஸைட்டட். ஓகேவா? நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன முடியும், ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த சின்ன சின்ன வார்த்தைகள் தான் நமக்கு வந்து உதவும். ஓகேவா? வொக்காபுலரிஸ் தான் முக்கியம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. ஸோ சொல்ற அந்த சின்ன சின்ன வார்த்தைகளையும் மைனூட்டா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸைட்டட்னா என்னது, ஆர்வமா இருக்கிறது. அந்த நியூ ரோபாட்டை டெஸ்ட் பண்றதுக்கு, சோதிச்சு பார்க்கறதுக்கு என்ன பண்றான், அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கிறான்.
ஐம் ஹங்க்ரி குக் சம் salad ஃபார் மீ. உடனே என்ன பண்றான் அப்படியே போய் படுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு கொஞ்சம் சாலட் செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபாட் கிட்ட சொல்றான். அதுக்கு அந்த ரோபாட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஐ do not eat salad so I can't make the salad. அது சொல்லுது நான் சாலட்லாம் சாப்பிட மாட்டேனே உனக்கு வேணும் நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு அது சொல்லுது. அதனால என்ன பண்ண தெரியாது எனக்கு செய்ய தெரியாது எனக்கு நான் சாலட் சாப்பிட மாட்டேன் ஸோ எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அந்த ரோபோட் சொல்லுது. உடனே விக்கி என்ன சொல்றான்னு பாருங்க. வாட் யூ ஆர் அ ரோபாட் யூ கான்ட் ரெஃப்யூஸ் மீ க்ளீன் மை ரூம். என்ன சொல்ற உனக்கு செய்ய தெரியாதா நீ ஒரு ரோபோட் நீ வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்காத நான் சொல்ற வேலையை என்ன பண்ணு நீ செய் இந்த வீடு க்ளீன் பண்ணு போ அப்படின்னு யார் சொல்றா அந்த பையன் விக்கி சொல்றான். Do you want me to strain my back? I can't do that. என்ன நீ அந்த நான் சொல்லல வேலை செஞ்சு இடுப்பெல்லாம் வலிக்க வைக்க பாக்குறியா அப்படின்னு அந்த ரோபோட் கேக்கு. ஸ்ட்ரெயின் மை பேக் ஸ்ட்ரெயின் என்னது வலி பேக்னு என்னது முதுகு நீ முதுகுக்கு நீ வலி வர வைக்க பாக்குறியா உன்னோட வேலையை நீயே செஞ்சுக்கோ என்னால செய்ய முடியாது அப்படின்னு யார் சொல்றா அந்த ரோபோட் சொல்லுது. ரியலி ஐ கான்ட் பிலீவ் திஸ் அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். என்னது என்னால் நம்பவே முடியல ஒரு ரோபோட் இப்படிலாம் பேசுதா போ என்னோட ஃபோனை மட்டுமா சார்ஜ் பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான் அவன் இப்படி சொல்றான். why do you do that yourself? ஏன் அதை நீங்க செய்ய மாட்டியா? I must make some calls. எனக்கு சில ஃபோன் கால்ஸ் பண்ண வேண்டியிருக்கு உன்னோட வேலையை நீயே செஞ்சுக்கோ ஏன் இதை கூட நீ செய்ய மாட்டியா அப்படின்னு யார் கேட்குறா அந்த ரோபாட் கேட்குது. ஃபர்ஸ்ட் பாருங்க அவன் சாலட் செய்ய சொல்லுவான். அது சொல்லி எனக்கு நான் சாலட் சாப்பிட மாட்டேன் ஸோ எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ சொல்லுது. ரெண்டாவது என்ன சொல்றான் அவன் வீடெல்லாம் க்ளீன் பண்ண சொல்றான். அப்போ வந்து என்னால் முடியாதுப்பா எனக்கு முதுகு வலிக்கும் அப்படின்னு அந்த ரோபோட் சொல்லுது. தேர்ட் ஒன் அவனோட ஃபோனை சார்ஜ் பண்ண சொல்றான். முடியாது எனக்கு வேலை இருக்கு உன்னோட வேலையை நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அந்த ரோபோட் வந்து விக்கிக்கு பதில் சொல்லுது. Oh, I have headache now. Get me a cup of hot tea. பா அவங்க கூட பேசி பேசி எனக்கு தலைவலியே வந்துடுச்சு தயவு செஞ்சு எனக்கு சூடாக ஒரு கப் டீ கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி சொல்றான். My battery is draining by listening to you. First you charge my battery. நீ பேசுறத கேட்டு கேட்டு எனக்கு சார்ஜே போயிடுச்சுப்பா தயவு செஞ்சு எனக்கு சார்ஜ் பண்ணு அப்படின்னு யார் சொல்றா அந்த ரோபோட்ல எனக்கு தலை வலிக்குது டீ கொண்டு வான்னு அவன் சொல்றான். அதுக்கு அந்த ரோபோட் என்ன சொல்லுது நீ பேசுறத கேட்டு கேட்டு எனக்கு சார்ஜே போயிடுச்சு தயவு செஞ்சு என்னையே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி விடு அப்படின்னு அந்த ரோபாட் சொல்லுது. I'm tired of you. Play me a pleasant song. I want to relax. உடனே சொல்றான் பா ரோபா உன்கிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல பாட்டாவது ப்ளே பண்ணு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப டயர்டா இருக்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க பாட்டு கேட்பாங்க பாட்டு கேட்டா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த பையனை சொல்றான் உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு ரோபாட் ப்ளீஸ் ஒரு நல்ல சாங்கா வந்து ப்ளே பண்ணு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு அந்த இது என்ன சொல்றது That's a great idea. Why don't you play me one? இதுவும் நல்ல ஐடியா தான் உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு தான் டயர்டா இருக்கு நீ ஒரு சாங் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு யார் சொல்றா அந்த ரோபாட் சொல்லுது. Oh no, Dad, please sell this robot. It is totally useless. உடனே என்னடா இது நம்ம எந்த வேலை சொன்னாலும் இந்த ரோபோட் செய்யவே மாட்டேங்குது தயவு செஞ்சு அப்பா இந்த ரோபோட் கொண்டு போய் எங்கேயாவது வித்துருங்க எனக்கு இது வேண்டாம் இது சுத்தமா யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கத்துறான். Yes, this time please sell me to an active master. I don't want to work for a lazy people. உடனே அந்த ரோபோட் என்ன சொல்லுது ஆமா நீ தயவு செஞ்சு யார்கிட்டயா வித்துருங்க வித்துறதை விட யார்கிட்ட விற்கிறீங்களா என்னை விற்கிறவர்கள் வந்து சுறுசுறுப்பான ஆள்கிட்ட கொண்டு போய் வைங்க இந்த மாதிரி ஒரு சோம்பேறி பையன்கிட்ட போய் என்னை வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ சொல்லுது. Really? Is that why did you not help me? ஓ அப்படியா அப்ப ஏன் நீ வந்து எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல நான் சோம்பேறி நீ சுறுசுறுப்பானவன் தானே அப்படி ஏன் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நான் கேட்கறேன். ரியலி இஸ் தட் why did you not help me? இது அப்புறம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். கத்திட்டு என்ன பண்றான் அந்த ரோபோவை அவன் விற்கவும் சொல்லிடுறான். கடைசியில் என்ன ஆகுது no more robots for me. I will do all the works myself. எனக்கு எந்த ரோபோட்டும் வேணாம் எல்லா வேலையும் என்னோட வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன்னு என்ன பண்றான் விக்கி ஃபைனலா ஒரு ஆக்டிவான பர்சனா மாறிடுறான். இப்ப சொல்லுங்க ரோபோ வந்து நல்ல ரோபோவா கெட்ட ரோபோவா அவன் சொன்ன எந்த வேலையுமே செய்யல அதனால அது கெட்ட ரோபோவா இருந்தாலும் அதை அப்படி செஞ்சனாலதான் என்ன பண்ணாங்க சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவான பையனா மாறிட்டான். ஸோ இட்ஸ் அ குட் ரோபோட். ஓகேவா. அடுத்து கிளாசரி கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளாசரின்னு என்னது மீனிங்ஸ். ப்ளீடுனா ரெக்வெஸ்ட் நம்ம கெஞ்சுறது. அடுத்து ரெஃப்யூஸ்னா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை டிஸ்அக்ரி பண்றது ரிஜெக்ட் பண்றது அதான் என்னது ரெஃப்யூஸ் டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட். ப்ளசன்னா ஹாப்பி. அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்க்கலாம். விக்கி வாண்ட் a dash to do all his work. விக்கி வந்து அவரோட வேலையெல்லாம் செய்யறதுக்கு என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டான் ரோபாட். சி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஆன்சர். விக்கிஸ் ஃபாதர் பாட் ஏ டேஷ் ரோபோட். விக்கியோட ஃபாதர் என்ன மாதிரி ஒன்று ரோபோட் வாங்கிட்டு வந்தாங்க லேசியானதா ட்ரிக்கானதா ஆக்டிவானதா
trick. B the answer. ஓகேவா? Vicky decided to dash the robot at the end. கடைசியில் அந்த விக்கி என்ன பண்ணுவான் அந்த ரோபோட்டை? Want to sell. அதை விற்க சொல்லுவான். So B the answer. Sell. Robot asked Vicky to sell him to an dash master. சொல்லுவாங்கல்ல, இந்த கொண்டு போய் எங்கேயா வித்துருங்கன்னு சொல்லும்போது அந்த ரோபோ என்ன சொல்லுவோம்? இனிமேதான் என்னை விற்கும் போது ஒரு சுறுசுறுப்பான பையன்கிட்ட வீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ பி. இதுக்கும் பி தான் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சி, மற்றது எல்லாமே பி. அடுத்தது இப்போ நான் சொல்கிற ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் சொல்லும்போது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒரு ரஃப் நோட்டில் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Read the statement and write true or false. இப்போ நம்ம true or false சொல்லுவோம். Vicky pleaded his father to buy a robot. Vicky அவங்க அப்பா கிட்ட என்ன கேட்டு கெஞ்சுவான்? ஒரு ரோபோட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தானே கெஞ்சுவான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் true. 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 Vicky was an active boy always. Vicky எப்பவுமே சுறுசுறுப்பான பையனா? இல்லை அவன் ரொம்ப சோம்பேறி, கடைசியாக சுறுசுறுப்பாக மாறுவான். ஸோ false. 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 The robot did not obey his master. ரோபோட் வந்து அந்த ஓனர் சொன்ன எதையுமே கேட்கல தானே? எஸ், ட்ரூ. ஃபோர்த் ஒன், விக்கிஸ் ஃபாதர் டிசைட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். விக்கியோட அப்பா என்ன பண்ணாங்க? அவன் சோவேல இருக்கிறது எப்படியாவது மாற்றணும்னு நினைச்சாங்க, அப்படிதானே? ஸோ ட்ரூ. அடுத்து கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் கைண்ட் ஆஃப் பாய் வாஸ் விக்கி? விக்கி எந்த மாதிரி பையன்? விக்கி வாஸ் அ லேசி பாய். விக்கி வாஸ் அ லேசி பாய். விக்கி எழுதிக்கோங்க. விக்கி வாஸ் அ லேசி, LAZY, லேசி, BOY, boy, lazy boy. Who asked the robot to attend the phone call? phone call attend பண்ணனும்னு சொல்லிட்டு ரோபோட் கிட்ட யார் சொல்லுவா? Vicky asked the robot to attend the phone call. Whom did Vicky want to do all his work? விக்கி வந்து யார் இவனோட எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்பட்டா? ரோபோ வந்து இவனோட எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்படுவான். ஸோ Robot does Vicky want to do all his work. அடுத்தது, how did Vicky change at the end? Vicky என்ன அவன் கடைசியில் சுறுசுறுப்பான பையனா மாறிடுவான். Then what did you learn from this lesson? இந்த லெசனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்குறாங்க. எப்பவுமே நம்மளோட வேலைகளை நம்ம தான் செஞ்சுக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கணுன்றது தான் இந்த லெசனில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, இந்த டயலாக்ஸ்லாம் யார்கிட்ட சொன்னது, இல்லை யார் வந்து இந்த டயலாக் சொன்னது அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. Match the dialogue to the character. எந்த கேரக்டர் இந்த டயலாக் சொன்னாங்க? I will do all the work myself அப்படின்னு யார் சொல்லுவா கடைசியா? விக்கி தானே சொல்லுவான். ஸோ இதோட ஆன்சர் வந்து இது. First you change my battery. என்னோட பேட்டரியை ஃபஸ்ட்டு மாற்றுன்னு யார் சொல்லுவா? ரோபாட். ஸோ செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் இது. I have bought you a robot. நான் உனக்காக ரோபோட் வாங்கிட்டு இருக்கேன் யார் சொல்லுவா? விக்கியோட அப்பா. ஸோ தேர்ட் ஒனோட ஆன்சர் இது. நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இந்த டயலாக் சொன்னது யாரு அப்படின்றத இப்போ எழுத போகிறோம். The robot will do all your work. இப்படி யார் சொல்லுவா? விக்கியோட அப்பா சொல்லுவாங்க. உன்னோட வேலைகள் எல்லாம் இந்த ரோபோட் செய்யும்னு யார் சொல்லுவா? விக்கியோட அப்பா சொல்லுவாங்க. விக்கிஸ் ஃபாதர். அடுத்து, why don't you do that yourself? இதை ஏன் நீயே செஞ்சுக்க கூடாது அப்படின்னு யார் சொல்லுவா? ரோபாட் தான் சொல்லுவான். ROBOT, ரோபாட். You want me to strain my back? இதை யார் சொல்லுவா? ரோபாட் தான் சொல்லுவோம். Play me a pleasant song. இது வந்து விக்கி சொல்லுவான். அடுத்தது, சிங்குலர் ப்ளூரல். bats. பேட்னா ஒன்று, கூட சேர்த்தானது பேட்ஸ், மோர் தென் ஒன். சிங்குலர்னா கப், 2-3 இருக்கும்போது கப்ஸ். பால், பால்ஸ். டார்ச், டார்ச்சஸ். ப்ரஷ், ப்ரஷஸ். பஸ்ஸஸ். கிளாஸ், கிளாஸஸ். பாக்ஸ், பாக்ஸஸ். அது மாதிரி நம்ம இதையும் எழுதணும். கீ, கீஸ். டாய், டாய்ஸ். லேடி, லேடிஸ். பேபி, பேபிஸ். ஓகேவா? இது பாருங்க, இதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஃப்ளை அப்படின்னா அதுக்கு ப்ளூரல் எப்படி வரும்? ஃப்ளைஸ், FLIES, ஃப்ளைஸ். செகண்ட் ஒன்னா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர். அடுத்து பெஞ்ச், பெஞ்சஸ், BENCHES, பெஞ்சஸ், ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது டாக், டாக்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன். புஷ், bushes, second one. BUSHES. boys, boys, third one. Fox, foxes, first one. Cat, cats, CATS, cats. Watch, watches, WATCHES. Dish, dishes, DISHES. Cherry, CHERRIES, cherries. ஓகேவா? இப்போ நான் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ரஃபாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க.
நம்ம வந்து ஒர்க் புக்கில் ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தென் டெஸ்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.